வியாழக்கிழமை தோறும் நாம் மகான்கள், யோகிகள், தவசிகள், மகரிஷிகள், சந்நியாசிகள், தவசிகளை பற்றி தாங்க அதிகமாக பார்த்துட்டுருக்கோங்க. இந்த மகான்கள் அவங்களுக்குன்னு என்றைக்குமே வாழ்ந்தது கிடையாதுங்க. பிறக்கும்போதே மகானாக பிறப்பவர்கள் ஒரு சிலர் தாங்க. ஆனால் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து இடையிலே இறைவனுடைய அருளாசியால் வரம் பெற்று அருள் பெற்று மகானாக தவசியாக மாறக்கூடியவர்கள் அதிகமானவங்க இருக்காங்கங்க. பொதுவாகவே மகான்கள் அவங்களுக்குன்னு வாழறதில்லை. அவங்க சுயநலம் இல்லாமல் பொதுநலத்தோடு வாழ்ந்ததுனால தான் இன்றைக்கும் அவங்களுடைய ஜீவ சமாதிகளுக்குள்ளார ஒரு ஜீவன் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்குங்க. அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மடத்து அம்மை என்கிற ஆறுமுகத்து அம்மை. இந்த அம்மா மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மிகப்பெரிய சந்நியாசியாக இவங்க இருந்திருக்காங்க. இவங்க வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள். சின்ன வயசுலேயே இவங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க. ஆனால் அதில் அவங்களுக்கு ஒரு துளி கூட நாட்டம் இல்லாமல் இருக்கிறது. அதிகமாக தனிமையிலேயே அமர்ந்து தவம் செய்கிறாங்க. குடும்பத்தில் யாருக்கிட்டையுமே சரியான பேச்சுவார்த்தை எதுவுமே கிடையாது. பெரியவங்க இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது, நீ கணவரோடு இருக்கணும், சேர்ந்து வாழணும், நாங்கள்லாம் எப்படி இருக்கிறோம், நீயும் அது மாதிரி தான் இருக்கணும்னு எத்தனையோ முறை இவங்களுக்கு அறிவுரை சொல்லியும் அதெல்லாம் இவங்க காதிலேயே விழவே இல்லை. எப்பொழுதுமே தனிமையில் இருப்பாங்க. சிவபூஜை விடாமல் செய்து கொண்டே இருப்பாங்க. இறைவா, என்னை ஏற்றுக்கொள், நான் உன்னை தான் நேசிக்கிறேன், உன்னிடம்தான் நான் வந்து சேர வேண்டும் அப்படின்னு இந்த அம்மா தினந்தோறும் வேண்டிக் கொண்டே இருந்தாங்க. ஒரு நாள் கனவிலே எல்லாமல்ல இறைவனாகிய சிவபெருமான் காட்சியளித்து, நீ வேண்டியது உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அருள் செய்து விட்டு போய்விட்டார். மறுநாள் காலையிலிருந்து இந்த அம்மா எழுந்தாங்க. அதாவது அதிகாலையிலே எழுந்து நன்னீர் ஆடுதல், அதாவது குளிர்ந்த நீரில் தினந்தோறும் குளிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கடுத்தது கழுத்தில் ருத்ராட்சம் அணிந்து கொண்டு பட்டை பட்டியாக விபூதி தரித்து கொண்டு காவி உடை அணிந்து கொண்டு தன்னுடைய பயணத்தை தொடங்க ஆரம்பித்தாங்க. ஏகப்பட்ட விரதங்கள், அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட சன்னதிகளுக்கெல்லாம் இவங்க போய் வந்தாங்க. தினந்தோறும் அதிகாலையிலே எழுந்து இந்த மாதிரி குளிச்சுட்டு பூஜைகள்லாம் செய்துவிட்டு 8 வீடுகளுக்கு அவங்க போவாங்க. அந்த 8 வீடுகளில் வாசலில் போய் நிற்பாங்க. அதாவது பிக்ஷை எடுக்கிறது, வாசலில் போய் நிற்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒரு சிலர் தானம் கொடுப்பாங்க, அதாவது தானியங்கள் அதெல்லாம் கொடுப்பாங்க. சிலர் இல்லைன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னு சொல்கிறவங்கள அவங்க எதுவும் வற்புறுத்தி கேட்குறதில்ல. அப்போ அந்த 8 வீடுகள், அது 8 வீட்டில் என்ன கிடைக்குதோ அந்த தானியத்தை வச்சு சமைப்பாங்க. சில நாட்களில் அந்த 8 வீடுகளில் 4 வீடுகளில் தான் தானியங்களோ அல்லது மற்றதோ உணவுப் பொருளோ தானம் கொடுப்பாங்க. சில நாட்களில் அதுவும் கிடைக்காது. அப்போல்லாம் ஏற்கனவே இருக்கிற தானியங்களை எடுத்து வச்சு சமைப்பாங்க. அவ்வாறு சமைச்சு வரக்கூடிய சந்நியாசிகளுக்கு, அதாவது சிவனடியார்களுக்கும் அதுக்கு அடுத்ததாக ஏழை எளிய மக்களுக்கும் அவங்க சமைச்சு அதில் உணவு கொடுப்பாங்க. அவங்க ஏதோ இந்த 8 வீடுகளில் பெற்ற அந்த தானியங்கள் குறைவாக தான் இருக்கும். ஆனால் அவங்க சமைச்சு கொடுக்க அள்ள குறையாமல் அது மாட்டும் சாதம் எல்லாமே கொண்டே இருக்கும். இதை நிறைய பேர் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்காங்க. ஏன்னா கொடுமையானது என்னென்னா பசி கொடுமை தான். அந்த பசி கொடுமையை அம்மா தீர்த்து வச்சாங்க. இவங்களுடைய ஜீவ சமாதிக்கு போனோம்னா நம்முடைய நோய் எல்லாமே விலகும், நம்முடைய வறுமை எல்லாமே தீரும், கர்ம வினைகள் எல்லாமே தீர ஆரம்பிக்கும். அப்படி இருக்கிறதுனால வசித்தவர்களுக்கு, பசியோடு வாடி வதங்கி விழுந்தவர்களுக்கெல்லாம் உணவளித்து அவர்களுக்கு இறையருளும் கொடுத்து அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து புத்திமதியெல்லாம் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய மடத்து அம்மை என்கிற ஆறுமுகத்து அம்மையார் அவர்களுடைய ஜீவசமாதி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாகர்கோவிலில் வடசேரியில் உள்ள புளிய விளை தெரு, அந்த தெருவில் பார்த்திங்கன்னா சமாதி கோவில் அமைஞ்சிருக்கு. சிவலிங்க திருமேனியுடன் கிழக்கு பார்த்த சன்னதியாக அந்த அம்மா காட்சி கொடுத்துட்டுருக்காங்க. அதனால் அவங்களுடைய ஜீவ சமாதிக்கு செல்வோம், அனைத்து வரங்களையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, வியாழக்கிழமையாகிய இன்றைய நாள் மகான்கள், யோகிகள், தவசிகள், சந்நியாசிகளின் அருளாசியால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.